ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஊறுகாய் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியாக ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கலாம். தக்காளி வெட்டும்போது அந்த நடுவில் ஒரு பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு எல்லா தக்காளியுமே கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே வெட்டிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெட்டி எடுத்தாச்சு. நல்ல ஒரு அடிகனமான பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, நான் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கல, கொஞ்சம் கரெக்டாக தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1.5 டேபிள் ஸ்பூனோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் தக்காளியோட ஒன்றா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க 1.5 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு ஒரு 100 கிராம் அளவு புளி எடுத்துக்கலாம். இந்த புளி இந்த பவுலில் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த புளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சிக்கணும். இப்போ தக்காளியை திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு குக் பண்ண போகிறேன். நம்ம ஊற வச்சு இந்த புளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில் நல்லா வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த சக்கையெல்லாம் நம்ம சேர்க்காமல் இருந்தோம்னா ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இந்த நாரெலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா அந்த புளியையும் நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு மூடாமல் திறந்து வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருந்ததை விடவே நல்லா வற்றி ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் இன்னொரு ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுட்டு இதில் இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி சேர்ப்போம் இல்லையா, அது ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு, ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்லா இதை பொன்னிறமாக மாறி அந்த வெந்தயம் கடுகுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்துக்கணும். கருகிராமல் வறுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இந்த பொடி தான் வந்து அந்த ஊறுகாய்க்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை கவனமாக நம்ம வறுத்து கரெக்டான டயத்தில் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயத்தோட கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலராக மாறி இருக்குது. கடுகுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு உரலுக்கு மாற்றி இடிச்சுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உரல்லையே வந்து நல்லா ஓரளவுக்கு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பொடி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே உரல்லையே ஒரு 20-25 பல் பூண்டு வந்து நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை சுற்றி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இந்த உரல்லையே லேசாக இடிச்சுக்க போகிறேன். பூண்டு சேர்க்கும்போது அந்த தக்காளி ஊறுகாய்க்கு இன்னுமே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டும் நல்லா இடித்து வச்சாச்சு. இந்த தக்காளி புளிக்கரைசலோடு சேர்த்து நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்படியே இருக்கட்டும், 1-2 அந்த தக்காளி தட்டுப்படுறது ஓகே அப்படின்னிங்கன்னா இப்படியே விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறேன். அடுத்து நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை சேர்த்துட்டு
அந்த பூண்டு லேசாக கலர் மாறணும் அந்த எண்ணெயிலேயே. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த தக்காளியில் நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம், கடுகு, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இதிலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கணும். மூடி போடக்கூடாது. ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தே கிளறி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே நல்லா திக்காகி ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டும் திக்காகும். அதனால் இப்போவே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை வந்து அரைச்சிட்டு நம்ம பண்ணதுனால நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இது நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுற வரைக்கும் மூடி போட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்ல நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இன்னுமே மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆறின உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 நல்ல ஒரு ட்ரையான கிளாஸ் பாட்டிலில் நான் மாற்றி வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஊறுகாயை நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.